ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக ஒரு பெண் என் முன்னால் நின்று ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறாள். என் குழந்தையே, அந்த பெண் வைத்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. இந்த வேண்டுதலை அவர் எதற்காக வைத்துள்ளார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது மட்டுமல்லாமல் அவர் யார், அவர் எதற்காக என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தி வாய்ந்த மாற்றங்களை உனக்கு கொடுக்க போகின்றது. இந்த நேரத்தில் உனக்காக அதுவும் ஒரு பெண் என் முன்னால் வந்து வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ அதை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஒருவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெண் மிகவும் அதிகமான பங்கு வகித்திருப்பார். என் தங்க குழந்தையே, அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன் முன்னேற்றத்திற்கு ஒரு காரணமாக ஒரு பெண் இருந்திருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையின் தோல்விக்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம். என் தங்க குழந்தையே, இப்பேற்பட்ட ஒரு பெண்தான் உனக்காக இப்படி ஒரு வேண்டுதல் என் முன்னால் வைத்திருக்கின்றார். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது என் குழந்தையே. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி ஒரு நாளும் நீ தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் கண்டு நீ தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றி நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதெல்லாம் கெட்டதாக மாறிவிடும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு விலகி சென்று விடுகிறது. நீ பெரும்பாலும் மெத்தன மனப்போக்கில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்காக ஒரு பெண் வந்து என்னிடத்தில் மெய்யுருகி கண்ணீர் சிந்தி வேண்டுதல் வைத்தார். அவர் என்ன வேண்டுதல் வைத்திருக்கின்றார் தெரியுமா? என் தங்க குழந்தையே, அந்த பெண்ணானவள் உனக்கு மிகவும் நெருக்கமானவள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிகமாக அக்கறை கொண்டவள். அந்த பெண் உன்னை பற்றி நினைத்து மனம் சோர்ந்து கிடக்கின்றார். மனம் வேதனைப்படுவது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றாள். என் தங்க குழந்தையே, அந்த பெண் என்னென்ன நினைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணார பார்த்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் விரும்பிய ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தையாவது உனக்கு கொடுக்க வேண்டும், உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பினை கொடுக்கவில்லை. உன்னுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் அவர்களால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடிவதில்லை. என் தங்க குழந்தையே, சரியான நேரத்தில் இந்த தாயானவள் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும்? இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா? என் தங்க குழந்தையே, யார் உன் மீது அதிகமான அக்கறை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் அவர்கள் அதிகமான ஈடுபாடுகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பது உன்னால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? என் தங்க குழந்தையே, அவர்கள் வேறு யாரும் இல்லை, உன்னை பெற்ற உன் தாய்தான். என் தங்க குழந்தையே, எப்பொழுதோ நீ செய்த தவறுகளால் உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு
நம் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று நினைத்து என் குழந்தை மனவேதனை அடைவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறது. என்னால் இதனை பார்க்கவே முடியவில்லை. இப்படி உன் வாழ்க்கையை அவர்கள் வெறுத்து கொண்டிருப்பதை உன் தாயால் மட்டும் எப்படி காண முடியும்? அவர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? என் தங்க குழந்தையே, எனவேதான் என்னிடம் வந்து உனக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி நினைத்து கொண்டு நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உன்னுடைய தாயை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் தாய் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ நினைக்கின்றாய், யாருமே நம் மீது அதிக அக்கறை காட்டவில்லை, நம் வாழ்க்கையை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. யார் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கினாலும் உன்னை பெற்ற தாயானவள் ஒரு நாளும் உன்னை ஒதுக்கிவிட மாட்டாள். ஒருவேளை நீ செய்கின்ற தவறுகளால் உன்மீது வெறுப்பினை காட்டலாம். நீ கேட்காமல் நடந்து கொள்கின்ற சில விஷயங்களில் அவர்களுக்கு மனவேதனை அடையலாம். ஆனாலும் ஒரு நாளும் உன்னை எந்த ஒரு விஷயத்திலும் யாரிடத்திலும் அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. யாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றி அவர்கள் தவறாக பேசியதும் கிடையாது. என் தங்க குழந்தையே, அப்படித்தான் அவர்கள் இதுநாள் வரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, அவர்களை பற்றி தவறான எண்ணங்களை ஒரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொள்ளாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, என்னுடைய வாழ்க்கை என்றுமே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எதிர்காலத்திற்கு இவர்கள் எதையுமே சேமித்து வைக்கவில்லை. ஒருவேளை இவர்கள் எனக்காக சேமித்து வைத்திருந்தால் கூட நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டிருக்க மாட்டேன் என்று நீ உன்னுடைய பெற்றோர்கள் மீது பழி சுமத்துகிறாய். என் தங்கமே, அவர்கள் ஒன்றும் உன் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று சேமிக்காமல் இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு சேமிப்பினை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அன்று அவர்கள் சேமித்திருப்பார்கள். ஆனால் இன்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை உன்னிடத்தில் செய்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளும் எதையும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த தவறை நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். நாங்கள் தான் என் எதிர்கால தேவைக்கு எந்த ஒரு சேமிப்பையும் செய்யவில்லை. என்னுடைய பிள்ளைகளாவது புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய எதிர்காலத்திற்கு எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது. எப்பொழுதும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது. அவர்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் இந்த தாயானவளிடம் நாள்தோறும் கண்ணீர் உருகி வேண்டுதல் வைத்துள்ளார்கள். உன்னை பெற்ற தாயானவள் உன்னை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் உன்னுடன் இருப்பது எவ்வளவு உண்மை என்று நம்புகின்றாயோ அதே அளவிற்கு இந்த விஷயத்தை நீ நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையின் மீது அவர்கள் அந்த அளவிற்கு கொண்டிருக்கும் அன்பு அவ்வளவு பெரியது. என் தங்க குழந்தையே, இது உண்மை. நீ கஷ்டப்பட்டு விடக்கூடாது, காயப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபொழுதும் நீ மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு
உனக்கே தெரியாமல் ஒரு பொருளை ஒரு நபர் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதை என்ன பொருள் என்பதனையும் அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற விஷயங்கள் உண்மை என்று நீ தெரிந்திருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது, என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தால் உனக்கு சில நன்மைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதனை நீ தெரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இதுநாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தது என்பதனையும் தெரிந்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அப்போது உனக்கு வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டும் என்பதற்காக நான் சில சந்தோஷங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஆறுதலையும் நேர்மறையான எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல வழியை காட்டுவதற்காகத்தான் உன் தாயானவள் நாள்தோறும் உனக்கு நல்ல வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியாக நான் உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் அந்த ஒரு விஷயத்தினை, அந்த ஒரு பொருளை நான் கண்டுகொண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்கு வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர்தான் மறைமுகமாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே அது உன்னுடைய இல்லத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இன்று இந்த தாயானவள் அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பொருளினால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய், அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனையிலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இனிமேலும் அதற்கு முழுமையான தீர்வினை கொடுக்க வேண்டும். நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இதற்கான தீர்வுகள் என்ன, பதில் என்ன என்று நீ தெரியாமல் ஒவ்வொரு நாளும் குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதெல்லாம் நடக்காதா? நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோமா? நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று வேதனையோடு நீ புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கத்தான் போகின்றது. என் பிள்ளையே, உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் தானாக உள்ளே நுழைந்துவிட முடியுமா? யோசித்துப்பார். அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே. இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு அரைகுறையாக தெரிகின்றது. முழுவதுமாக நிறைய விஷயங்கள் இன்னும் உனக்கு தெரிந்த பாடில்லை. இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால் தான் இப்படி உனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருப்பாய். அம்மா இதை உனக்கு நான் தெளிவாக சொல்லும்போது நீ காது கொடுத்து கேள். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. இந்த வாழ்க்கையில் யாருக்கு எந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும், எந்த நேரத்தில் கெட்டது நடக்கும் என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது அல்லவா? நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. ஆனால் தன்னுடைய மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கலாம் அல்லவா? வெளியில் பேசுவது மற்றும் நன்றாக பேசிவிட்டு அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை உன்னிடத்தில் வெளிக்காட்டி விடமாட்டார்கள். அப்படி உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள், அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ பேசும் பொழுதுதான் கவனமாக பேச வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் உனக்கு நன்மைகளை எல்லாம் கொடுத்தாலும் அதில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் உன்னால் முழுமையாக பெற முடியாமல் போகிறது. அதற்கு காரணமும் இவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
நீ எந்த ஒரு விஷயத்தை புதிதாக செய்தாலுமே அதில் உனக்கு தடையாகவும் நிற்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மா தேவையில்லாமல் யாரையும் நான் குறை கூறவில்லை. நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் ஒரு நாளும் நான் அடையாளப்படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது என் பிள்ளையே. அப்போது அவர்களிடத்தில் நீ அதிகமாக பழகி கொண்டிருந்தாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொண்டிருந்தாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் ஏற்கனவே நீ பகிர்ந்திருக்கிறாய். அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்ததால் தான் நீயாக ஆர்வத்தோடு இவர்களிடத்தில் பேச ஆரம்பித்து விட்டாய். உனக்கு வேதனைகளை நீ அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது உன்னுடைய வேதனைகளை அவர்கள் அனுபவித்தது போலவே உணர்வு பூர்வமாக துடித்து உன்னிடத்தில் அத்தனையும் கேட்டார்கள் அல்லவா என் குழந்தையே. அவர்கள் கேட்ட விதத்தில் உண்மை இல்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை மறைத்து வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று ஒரு நாளும் நீ தேடாதே என் செல்லமே. அவர்கள் வைத்தது உன் இல்லத்தில் அல்ல, உன்னுடைய மனதில், அதாவது உன்னுடைய உள்ளத்தில் தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள். அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதனை அப்படியே கேட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதை மாற்றி சொல்லி விடுகிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லியிருப்பாயானால் அந்த விஷயத்தை யாரை பற்றி சொன்னாயோ அதை அவர்களிடத்திலேயே தெரிவித்து விடுகிறார்கள். இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டு உன் குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் உன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ எவ்வளவு சாதாரணமாக பேசினாலும் நீ ஏதோ திட்டமிட்டு இதை பேசுகிறாய் என்ற மனநிலைமையில் அந்த நோக்கத்தோடு அவர்கள் அங்கே மாற்றி சொல்லிவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் அடையாளம் கொண்டு உன்னோடு பிரச்சனைகளை சரி செய்ய வந்திருக்கின்றேன். எல்லோருடைய குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனைகள் வருவதும் கருத்து வேறுபாடு வருவதும் இயல்பானதுதான். அதற்காகவெல்லாம் யாரையும் யாரிடத்திலும் நாம் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. உன் அம்மா இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் நல்லதொரு மங்களகரமான காரியத்தை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரின் மன வருத்தங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் மறைந்துவிடத்தான் போகின்றது. என் குழந்தையே, இந்த விஷயத்தில் தவறு நடந்திருந்தாலும் சரி, உன்னிடத்தில் தவறே என்றாலும் சரி, நீ பெருந்தன்மையாக நடந்து கொண்டு உன் குடும்பத்தில் நடக்கின்ற மங்களகரமான விஷயத்தை நீ திருப்தியாக நடத்தி கொடுக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு நான் துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளினிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதனால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது. நீ ஒருமுறை சிந்தித்துப்பார். இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று, எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசி கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த தாயானவளிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்து உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கிறாயா, என்னை வணங்குகிறாயா என்று நான் மனதளவில் கூட சந்தேகப்படவில்லை. உன் அன்பை பற்றி